ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் 3 வருஷத்து கொஸ்டின் பேப்பர், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க எந்தெந்த சாப்டரில் அப்படிங்கிறத நான் ஒரு டேபிள் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், 2023 கொஸ்டின் பேப்பரில் கேட்டது இது 2024, 2025 இதே மாதிரி 8 சாப்டருக்கும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், 2023 கொஸ்டின் பேப்பரில் அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம், வரிசை ஜோடிகளின் கணம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா, f(x) கொடுத்து இதெல்லாம் எழுத சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா, இந்த கணக்கு. அதுக்கப்புறம் 2வது பாருங்கள், a கிராஸ் b சேர்ப்பு c ஈக்குவல் டு a கிராஸ் b சேர்ப்பு a கிராஸ் c. இதில் வந்து 3 கணங்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? abcங்கிற 3 கணம் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த மாதிரி கிராஸ் கண்டுபிடிங்க, சேர்ப்பு கண்டுபிடிங்க, இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட்டில் வர்றது இந்த கணக்கு ஒன்று. ஓகேவா? இந்த 2 கணக்கு ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதே 2024 பாருங்க, a கிராஸ் b சேர்ப்பு c ஈக்குவல் டு a கிராஸ் b சேர்ப்பு a கிராஸ் c. இதே தான் ப்ரூஃப் பண்ணணும். ஆனால் கணங்கள் மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அட்டவணை, அம்புக்குறி படம் இது எல்லாமும் அதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் f(x) மட்டும் மாற்றி அதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2025லையும் அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட்டில் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த அட்டவணை, அம்புக்குறி படம் இந்த டைப்பில் ஒன்று. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இந்த 2 டைப்பில் திரும்ப கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு வருஷமும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த 2 டைப்பில் ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கிற கொஸ்டின்ஸை ஒன்று கூட விடாமல் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து 2 5 மார்க் நம்மளால் அட்டன் பண்ணி 10 மார்க் வாங்க முடியும். ஓகேவா? அடுத்து 2வது சாப்டர் பாருங்கள், என்னது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, எடுத்துக்காட்டு 2/38. இது வந்து பயிற்சி 2/6க்கான எடுத்துக்காட்டு. ஓகேவா? அதுவும் அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 2/51. இது வந்து பயிற்சி 2/8க்கான எடுத்துக்காட்டு. ஓகேவா? இந்த 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2024 கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டினே தான் இதே மாடலில் இங்கே வந்து 5 கொடுத்துருப்பாங்க. இங்கே 5க்கு பதிலாக 7ன்னு கொடுத்து கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டினை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 2/57. ஓகேவா? இது வந்து பயிற்சி 2/9க்கான எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள், 2025 கொஸ்டின் பேப்பர், போன வருஷத்து கொஸ்டின் பேப்பரில் பயிற்சி 2/2 5வது கணக்கு, பயிற்சி 2/9 1வது 5வது கணக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பயிற்சி 2/6. ஓகேவா? இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் அந்த டாப்பிக்கு. அதுக்கப்புறம் 2/8 பெருக்கு தொடர் வரிசையின் கூடுதல். அதுக்கப்புறம் 2/9ங்கிறது இந்த சிறப்பு தொடர்கள் வருது இல்லையா, இந்த மூணு பயிற்சியும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஓகேவா? இந்த 3 பயிற்சியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது சாப்டரில் அணிகளில் இருந்து ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இருக்கு இல்லையா, அந்த 3/1லேருந்து 3/14 வரைக்கும் பயிற்சிகள், அதிலிருந்து ஒன்று கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், பயிற்சி 3/1 1வது 3வது கணக்கு. ஓகேவா? அது ஃபஸ்ட்டு 5 மார்க்காகவும், 2வது அணிகளில் பயிற்சி 3/19 12வது கணக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 2024 கொஸ்டின் பேப்பரில் எடுத்துக்காட்டு 3/21. இது வந்து பயிற்சி 3/8க்கானது. அணிகளில் அதே 3/19 பயிற்சியிலிருந்து 13வது கணக்கு. ஓகேவா? இதில் 12வது கணக்கு, இதில் 13வது கணக்கு. அடுத்து போன வருஷத்து கொஸ்டின் பேப்பரில் பயிற்சி 3/13 ப்ளஸ் அதோட எடுத்துக்காட்டிலேருந்து கம்பல்சரி கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அணிகள்லேருந்து எப்பவும் போல் அந்த பயிற்சி 3/19 இருக்கு இல்லையா, அதுக்கான எடுத்துக்காட்டு 3/73. ஓகேவா? இதிலிருந்து அதாவது இந்த அணிகளை பொறுத்த வரைக்கும் பயிற்சி 3/19 இருக்கு இல்லையா, அதுவும் அதோட எடுத்துக்காட்டுகள் இருந்து தான் திரும்ப வருது. ஸோ அந்த பயிற்சியும் அதோட எடுத்துக்காட்டுகளையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 4வது சாப்டர் பாருங்கள், இதில் வேறு ஒன்றுமே இல்லை. அந்த 3 தேற்றங்கள் என்னென்ன தேற்றம், கோண இருசமவெட்டி தேற்றம், தேல்ஸ் தேற்றம், பிதாகரஸ் தேற்றம். பாருங்கள், அதே தான் திரும்ப கேட்டிருக்காங்க. இங்கே கோண இருசமவெட்டி தேற்றம் கேட்டிருக்காங்க, இங்கே தேல்ஸ் தேற்றம், இங்கே கோண இருசமவெட்டி தேற்றம். ஓகேவா? அதனால் இந்த 3 தேற்றங்களும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5வது சாப்டரில் பாருங்கள், 5வது சாப்டரில் ஃபஸ்ட்டு 5 மார்க் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இந்த நாற்கரத்தின் பரப்பை தான் கேட்டிருக்காங்க. நாற்கரத்தின் பரப்பு பாருங்கள், அடுத்த வருஷத்துலேயும் நாற்கரத்தின் பரப்பு. போன வருஷத்தில் இந்த நாற்கரத்தின் பரப்பே தான், அது அவங்க கொடுத்துட்டு கேயின் மதிப்பு கேட்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாற்கரத்தின் பரப்புலேயே கே மதிப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், பயிற்சி 5/4 11வது கணக்கு. இதில் பயிற்சி 5/4 8வது கணக்கு. அடுத்தது பயிற்சி 5/3 அதில் வர எடுத்துக்காட்டில் 5/28 எடுத்துக்காட்டு 5/28. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 5வது சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த நாற்கரம், முக்கோணம் இருக்கு இல்லையா, இதோட பரப்புகள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நாற்கரத்துக்கு பதிலாக முக்கோணம் கூட கேட்கலாம். ஸோ நாற்கரம், முக்கோணம் இதோட பரப்புகள் கண்டுபிடிக்கிறது நல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பயிற்சி 5/3 அண்ட் 5/4 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஓகேவா?
ஆல்ரெடி நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். போய் பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்து 6th சாப்டர். 6th சாப்டரில் இறக்க கோண கணக்குகள், அதாவது 6th சாப்டர்லேருந்து ஒரே ஒரு 5 மார்க் மட்டும்தான் கேட்குறாங்க. இறக்க கோண கணக்குகள் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, ஏற்ற கோண கணக்குகள் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, ஒரு தடவை சைன் டீட்டா காஸ் டீட்டா கேட்டிருக்காங்க. ஸோ மாற்றி மாற்றி தான் கேட்டிருக்காங்க. இதுன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் படித்த கொஸ்டின்ஸ், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், ஓகேவா? உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இந்த 6th சாப்டரை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாவது நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? 5 மார்க்கில். ஏன் அப்படின்னா இதை ஸ்கிப் கூட பண்ணிடலாம். சப்போஸ் இது வந்து கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டுட்டாங்க அப்படின்னா டாப்பர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாயிரும்ல. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஆகுது பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், சாப்டர் 7. சாப்டர் 7ல் பயிற்சி 7 இதுலேயும் 2 5 மார்க் கேட்குறாங்க. பயிற்சி 7 ஃபஸ்ட்டு கணக்கு. அடுத்து பாருங்கள், இதில் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து 2023வது வருஷத்து கொஸ்டின் பேப்பர். இதில் எடுத்துக்காட்டு 7/26, அதாவது இது வந்து பயிற்சி 7/3க்கான எடுத்துக்காட்டு. அடுத்து எடுத்துக்காட்டு 7/23 கேட்டிருக்காங்க 2024 கொஸ்டின் பேப்பரில். இது வந்து பயிற்சி 7/2க்கான எடுத்துக்காட்டு. அடுத்த எடுத்துக்காட்டு 7/31, இது பயிற்சி 7/4க்கான எடுத்துக்காட்டு, ஓகேவா? போன வருஷத்து கொஸ்டின் பேப்பரை பயிற்சி 7/3 2வது கணக்கும், எடுத்துக்காட்டு 7/29, இது பயிற்சி 7/4க்கான எடுத்துக்காட்டு, ஓகேவா? இப்போ இதிலிருந்து பாருங்கள், எல்லாத்துலேயும் கலந்து தான் கேட்டிருக்காங்க. பயிற்சி 7/1, அடுத்து 7/3 கேட்டிருக்காங்க, 7/4 கேட்டிருக்காங்க. பாருங்கள், 7/1 7/2 7/3 7/4. ஸோ எல்லாத்துலேருந்து கேட்குறனால இதில் இந்த சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஒன்று கூட விடாமல் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஈஸியான சாப்டர், ஓகேவா? ஃபார்முலாஸ் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக கால்குலேஷன் போட்டுடலாம். அடுத்தது லாஸ்ட் 8th சாப்டர். இதில் பாருங்கள், இது வந்து பயிற்சி 8/3 நிகழ்தகவலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 2024 கொஸ்டின் பேப்பரில் மாறுபாட்டு கீழில் ஒரு கொஸ்டினும், ஓகேவா? அது வந்து பயிற்சி 8/2, ஓகேவா? மாறுபாட்டு கீழில் ஒரு கொஸ்டினும், நிகழ்தகவில் 8/4, பயிற்சி 8/4 ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இதில் அதாவது 2 இருக்குது இல்லையா, புள்ளியியல் நிகழ்தகவு இருக்குது. புள்ளியியல் ஒரு கொஸ்டின், நிகழ்தகவில் ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து போன வருஷத்து கொஸ்டின் பேப்பரில் மாறுபாட்டு கீழவை கண்டுபிடிக்கிற மாதிரியே தான், அந்த சத்யா வித்யான்னு அந்த 5 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள்னு இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டினும். அதுக்கப்புறம் நிகழ்தகவில் பயிற்சி 8/4 ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இதில் நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தானே. ஃபார்முலாஸும் ரொம்ப கிடையாது, ஸ்டெப்ஸும் ரொம்ப இல்லை, ஓகேவா? அதாவது கால்குலேஷனும் ரொம்ப இல்லை. ஸோ ஈஸியானது. அதனால் நிகழ்தகவில் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த புள்ளியியலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இதில் பாருங்கள், அந்த புள்ளியியல்னாலும் மாறுபாட்டு கீழ் எழுதால் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மாறுபாட்டு கீழ் பயிற்சி 8/2 ப்ளஸ் அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிகழ்தகவில் அந்த பயிற்சி 8/3 8/4 ப்ளஸ் அதுக்கான எடுத்துக்காட்டுகளும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.